நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கே சேனல். பிரதீப் ரங்கனுடைய நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் டியூட். தீபாவளிக்கு இந்த வட்டம் ஒரு காமெடி கமர்ஷியல் மூவியாக வந்து எடுத்திருக்காங்க. கீர்த்தி சுரன் அவருடைய இயக்கத்தில் தனிமனா இயக்கியிருக்காரு. ப்ரொடியூசர் நவீன் யாரா, மியூசிக் வந்து சாய் அபிநயா இவருடைய இயக்கத்தில் தான் வந்திருக்கு. இந்த டீம் படத்தில் தான் பிரதீப் ரங்கநாதா, சரத்குமார், மதுமை வஜ்ஜினா இது போன்ற ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஹீரோயினி வந்து முறப்பையன் தான். ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து ஹீரோயினி லவ் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயினி வேணான்ட்டு போகிறாங்க. ஹீரோயினி ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. அதனால் 2வது இடத்துல வேணான்ட்டு போகிறாங்க. இந்த கதை வந்து எந்த பசங்களுக்கு சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்சின்னு சுற்றுறாங்களா, அதாவது சிச்சுவேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப், பெஸ்டி ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வருக்கு கீழே பெஸ்டி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே ஜென் இஜெட், அவங்களுடைய லைஃப் டைம் தான் சூப்பராக நம்ம டேரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் தான் படம். இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மதுமை பஜ்ஜினா வந்து அவங்க ஹீரோயினி வந்து ஒரே ஃபன்னு, என்டர்டைன்மெண்ட்டு, ஒரே கலாட்டா, சேட்டை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து அப்படியே வந்து எமோஷனல் கேலாக மாற்றுறாங்க. ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியுது. கமர்ஷியல் காமெடி மூவியில் வந்து இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறதுலாம் வாய்ப்பே இல்லை. பிரதீப் ரங்கநாதா வழக்கம் போல் அவருடைய கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டைலு, யூனிக்கான ஸ்டைலை வச்சு காட்டுறதும், மொபைல் ஃபோன் அப்படி சுற்ற விடுறதும், அந்த கடைசி டிராகன் படத்தில் சிகரெட் அப்படி சுண்டி விடுவார்ல, அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு பாடி லாங்குவேஜில் வந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லலாம். இந்த படத்தில் மதுமை வஜ்ஜினோட அவருடைய நடிப்பு சொல்லணுமா, ஒரு லவ் பண்ணும்போது எப்படி இருப்பாங்க ஒரு பொண்ணுகள் அப்படின்னு இப்போ இருக்க காலகட்டத்திலும் எக்ஸ் லவரான போது, உனக்கெல்லாம் நான் ஒருத்தே இல்லடா, எதுக்கு நான் என்னை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் அவ்வளோ இருக்கு டம்மி பீசுறா அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கும், அப்புறம் வந்து என்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் சொல்லும் பொழுதும் உங்களுக்கெல்லாம் கிரிஞ்சாதாண்டா இருக்கும் அப்படின்ற டைலாக்குகளை வந்து இந்த காலத்து ஜென்ரேஷனில் வந்து சூப்பராகவே சில இடத்துல டைலாக்குகள் சொல்லியிருக்காங்க. சரத்குமாருடைய அவர் கொடுத்த நடிப்புகளும் செம்மையாக இருக்குது. ஹெரின் ஜோன் அவர் வந்து ஹிந்தியில், அதாவது தெலுங்கு படம் டேரக்டர். அவர் அந்த படத்தில் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, அவர் அந்த சைடு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு சில சீனில் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது தமிழ் சினிமாவில் வந்து யோகி பாபுவை போடுவாங்களே அந்த மாதிரி, இந்த மாதிரி 2-3 சீன்ஸில் வந்து அதாவது அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்கள ஓட்டாங்கன்னா அங்கேயும் படம் கொஞ்சம் ரீச் ஆகும் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ரோஹிணி மெல்டோ அவங்களுடைய குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை அவங்க கொடுத்ததை பக்காவாக செம்மையாக நச்சுன்னு பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் சொல்லி ஆகணும், அவர் பெருசாலாம் மியூசிக்லாம் இல்லை, என்னமோ இசை வெளியீட்டுலேயே அந்த ப்ரீ ஈவெண்ட் ஷூலேயும் வந்து என்னமோ அனிருத் ராக் ஸ்டார்ன்ற மாதிரி நினப்பு, அலும்ப பார்த்தவே உங்கள் அப்பே விசில கேட்டவன் மாதிரி இந்த மாதிரி பாட்டை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. பெருசாக அவனும் கண்டுக்கல, அந்த மாதிரி தான் இருக்குது. டியூட் படத்தில் வந்து பெருதளவும் இல்லை, பார்க்குற பழைய கதை தான். இன்டர்வலுக்கு அப்புறம் தான் படத்தோட ஸ்டோரி லைனே டோட்டலாக என்டையராக வந்து மாறுது. அது வந்து படத்தோட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ட்ரெய்லர் பார்க்காமே அந்த படத்தை போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்க்கும்போது சில இடத்துல காட்சிகள்லாம் வந்து கட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த அல்லே சாங் வந்து நீங்கள் சாங்குக்காகவே நிறைய பேர் போயிருப்பீங்க. ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் அந்த அலைய பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த பாட்டு நான் கேட்டதும் இல்லை, ஸ்க்ரீனில் போய் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு விகாரமான ஒரு இதாக தான் இருக்குது. மேபி அந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். 90 கிட்ஸ், இந்த ஃபேமிலி ஆடியன்ஸு, சினிமா வியூவர்ஸ், இந்த மாதிரி உங்களுக்குலாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, இந்த மாதிரி நான் சொல்லுவேன். ஒரு எக்ஸ் லவ் இந்த மாதிரி கிரிஞ்சான ஒரு ஸ்டோரியை வந்து சூப்பராக வந்து கொண்டுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பை த வே, இந்த படத்தை இந்த தீபாவளிக்கு பார்க்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை 200 கொடுத்து பார்க்கறதுக்கு ஒரு டைம் வாட்சபிள் மூவி தான். மற்றபடி இந்த படத்துக்கு செக்ஸுவல் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னா அங்கங்கே பீப் போட்டிருக்காங்க. அதனால தான் சென்சார் போர்டில் UA 16+ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. தீபாவளிக்கு வந்த படத்தில், இந்த 3 படத்தில் இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அமைஞ்சிருக்கு. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு ரிவ்யூக்கான ரேட்டிங் வந்து 5க்கு 3.2 தருவேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறவர் உங்களிடம் விடைபெறுது உங்கள் ஆர்கே. பாய் விவர்ஸ்.